டே 93க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பணப்பட்டி ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டாஸ்க் எடுக்கிறாருங்க பிக் பாஸ். அதாவது என்னன்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஜேர்னியை பற்றி நரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கே தெரியும், விசித்ராமா வந்து தினேஷை தான் கூப்பிடுறாங்க. இவங்க என்ன பேசியிருப்பாங்கங்கிறது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது, என்னை பற்றி ஒரே நெகட்டிவாக பேசுகிறாருன்ட்டு. அதுக்கடுத்தது மணி வந்து மாயாவை கூட்டு வச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. மாயா அர்ச்சனாவை கூட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா தலைகுனிந்து நின்று கொண்டு இருக்கும். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது திடீர்னு யார் பேசியதை நமக்கு ஒளிபரப்புறாங்கன்னா, இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா விஷ்ணுவை பற்றி சொல்கிற விஷயங்களை நம்ம காட்டுறாங்க. அதாவது இந்த வீட்டில் சுயநலம் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் விஷ்ணுவை தான் சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் இந்த கேப்டன்ஷிப்லாம் முடிஞ்சு வந்த உடனே இடிஞ்சு உட்காந்துருந்தார். அப்போ நான் கூட பேசாது தான் இருந்தேன். அர்ச்சனா தான் சமாதானப்படுத்தி என்னை பேச வச்சாங்க. அப்போ பேசும்போது கண் கலங்கிட்டாருங்க. என்னை நம்புங்க, கண் கலங்கினார். பூர்ணிமா உங்ககிட்ட பேசாத என்னால் இருக்க முடியல அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னை யூஸ் பண்ணி என்னை த்ரோ பண்ணிட்டாருங்க. மனசு வலிக்குது தெரியுமா? அந்த வலியிலிருந்து நான் மீளுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது அட் ப்ரெசென்ட் எனக்கு தான் தெரியும். என்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்கில் உண்மை இருக்கான்னா கண்டிப்பாக உண்மையும் இருக்குங்கிறது மறுக்க முடியல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானா உங்களை பயன்படுத்தினேன், நீங்கள் தான் என்னை பயன்படுத்தினீங்க. மாயா உடனே அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு, நீ ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லுவதோட இந்த ப்ரோமோ முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரை யார் பயன்படுத்திக்கிட்டாங்க? யாரால் யார் கஷ்டப்படுறாங்க?